டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடுத்தர வயதை அண்மித்த ஒரு கணவன் மனைவி, கிட்டத்தட்ட ஒரு 40 வயதை அண்மித்த கணவன் மனைவி, ஆரம்ப காலத்திலே திருமணம் முடித்த ஆரம்பத்திலே இருவரும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது 40 வயதை அண்மித்த பொழுது 2 பிள்ளைகள், ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன், ஒரு 4 வயதிலே இன்னொரு சிறுமியாக 2 பிள்ளைகள். வீட்டிலே வேலைப்பளு அதிகரித்து விட்டது. 2 பிள்ளைகள் வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கான உணவு, வீட்டு வேலைகள், வீட்டு பணிகள், தங்களுடைய வருமானத்துக்கான வேலை என்று சொல்லி வேலை அதிகரித்து விட்டது. இப்பொழுது இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர தொடங்கியது. ஆரம்ப காலத்திலே மிகவும் அன்பாக நடந்த கணவன் இப்பொழுது தன்னுடைய மனைவியை புறக்கணித்தும் நடக்க தொடங்குகின்றார். சில வேளைகளிலே பிள்ளைகளுக்கு புரிகிறதோ இல்லையோ தன்னுடைய மனைவியை அவர்களுக்கு குறை சொல்கின்றார். மனைவியின் சொந்தக்காரர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மனைவி சரியாக வீட்டிலே வேலை செய்வதில்லை, தன்னை கவனிப்பதில்லை என்று குறை சொல்ல தொடங்குகின்றார். இந்த விடயம் அந்த மனைவிக்கோ மிகவும் கவலையை ஏற்படுத்துகின்றது. உண்மையில் அவள் அவ்வாறு இல்லை, அவன் சொல்வது போல இல்லை. வீட்டு வேலையின் சுமையினால் தான் அவள் கொஞ்சம் இப்பொழுது தன்னை மாற்றி கொண்டு விட்டாள். கணவனை அத்தனை தூரம் கவனிப்பது கொஞ்சம் குறைவுதான், கணவன் தன்னை புரிந்து கொள்ளுவான் என்கின்ற எண்ணத்துடன் தான் அவள் அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவனோ இப்பொழுது அவளை தவறாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டான். எப்படியாவது கணவனுக்கு தன்னுடைய நிலையை உணர வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த மனைவிக்கு ஏற்படுகின்றது. அதற்கான ஒரு தகுந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் மாலை வேளையிலே இருவரும் மிகவும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அவள் தன்னுடைய கவலையை வாய்விட்டு கூறுகின்றாள். ஆரம்பத்திலே நீங்கள் என் மீது மிகவும் அன்பாகவும் ஆசையாகவும் நடந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகிறீர்கள், என்னை பற்றி குறை கூறுகிறீர்கள் என்று அவள் கவலைப்பட்டுக் கொள்கின்றாள். கணவனும் அதே மாதிரியான பதிலையே சொல்கின்றார். நீ கூட அப்படித்தான் ஆரம்பத்தில் என் மீது எவ்வளவு பாசமாக இருந்தாய், எனக்கான சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்திருந்தாய், இப்போது நீ எதுவுமே செய்வதில்லையே, அதனால் தான் நானும் மனமுடைந்து விட்டேன் என்று கணவன் சொல்லுகின்றார். இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தான் இதற்கான காரணம் என்பதை புரிந்து கொண்ட மனைவி, சரி நாங்கள் இதை பரீட்சித்து பார்ப்பதற்காக, நான் உங்கள் மீது உண்மையில் அன்பு இல்லை தானா, அல்லது உண்மையாகவே நான் உங்களை புறக்கணிக்கிறீரா, அதே போன்று நீங்கள் என் மீது அன்பு இல்லையா, உண்மையாகவே நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்களா என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு பரீட்சை வைத்து பார்ப்போமா என்று அந்த மனைவி கேட்கின்றார். கணவனும் சரி என்று சொல்கின்றார். நாளை மறுதினம் சனிக்கிழமை, அன்றைய தினம் எங்களது வேலைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நீங்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும், நீங்கள் சனிக்கிழமை நாளிலே வீட்டில் செய்கின்ற அத்தனை வேலைகளையும் நான் செய்கின்றேன், நான் வீட்டில் செய்கின்ற அத்தனை வேலைகளையும் நீங்கள் செய்யுங்கள். அன்று இரவு 6 மணியானதும் மாலை 6 மணியானதும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று மனைவி சொன்னதும், இது என்ன பெரிய காரியம் என்பது போல கணவன் அதற்கு ஒத்துக்கொண்டு வருகின்றான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கடந்து விட்டது. இரவு தூக்கத்துக்கு செல்ல முதல் மனைவி ஞாபகப்படுத்துகின்றான். நாளை எங்களது பரீட்சை ஆரம்பிக்கின்றது, நான் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் நான் செய்வேன், இன்று 12 மணித்தியாலம் அவ்வாறு தான் இருக்க போகிறது என்று சொல்கிறாள். கணவனும் சரி என்று சொல்கின்றான். மறுநாள் காலை 6 மணி இருக்கும், அலாரம் அடிக்கிறது. கணவன் தான் எழும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் சனிக்கிழமையாக இருந்தால் காலை 6 மணிக்கு மனைவி நித்திரை விட்டு எழும்பி விடுவாள். வேலை நாட்களிலே அவள் 4 மணிக்கு எழும்பி விடுவது வழக்கம். சனிக்கிழமையில் மட்டும் 6 மணிக்கு நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். இன்று கணவன் தான் எழும்ப வேண்டும். எழுப்பியதும் தன்னுடைய மனைவி முதலாவதாக செய்கின்ற காரியத்தை யோசித்து பார்க்கின்றான். தேநீர் போட்டு அவள் தானும் வருந்தி எனக்கும் தருவாள் என்று நினைத்து கொண்டு அவன் அடுக்கலைக்குள் சென்று அவசர அவசரமாக தேநீர் போட்டு கொண்டு வந்து தானும் வருந்தி விட்டு மனைவிக்காக ஒரு மேசையிலே வைக்கின்றான். அந்த நேரம் ஒரு 7 மணி அளவிலே மனைவி எழுந்து மிகவும் அமைதியாக மெதுவாக நடந்து குளிக்கும் அறைக்கு சென்று பல் துளக்கி காலை கடன்களை முடித்து விட்டு வந்து அந்த தேநீரை அருந்துகின்றான். அருந்திய பின்னர் அன்றைய காலை பத்திரிகையை எடுத்து அந்த வரவேற்பறையிலே இருந்து வாசித்து கொண்டு இருக்கின்றான். இப்பொழுது கணவன் உணவு சமைக்க வேண்டிய நேரம், காலை உணவை தயாரிக்க வேண்டிய நேரம். அவன் அடுக்கலைக்குள் சென்று காலை உணவை தயாரிக்க தொடங்குகின்றான். காலை உணவை தயாரித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே மனைவி வழியே தொலைக்காட்சியை
இயக்குகின்ற சத்தமும் கேட்கின்றது. அவள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். கணவன் காலை உணவை தயாரித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருக்கிறது. நான் காலை உணவை தயாரிக்கும் பொழுது இவள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி. இருந்தாலும் அந்த பரீட்சையில் தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக அன்றைய காலை உணவை தயாரித்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பரிமாறி தானும் அதை உண்கின்றான். இப்பொழுது கொஞ்சம் இடைவேளை வருகின்றது. ஒரு 10 மணியை நெருங்கியதும் மனைவி சமையலுக்கான ஒரு சில உதவிகளை செய்கின்றாள். மற்ற நாளிலே கணவன் என்ன செய்வானோ அதை செய்கின்றாள். வெங்காயம் உரித்து வெட்டுதல், மிளகாய் வெட்டுதல், தேங்காய் திருவுதல், இந்த 3 தான் அவன் லீவு நாட்களில் மாத்திரம் செய்வது வழக்கம். அந்த 3ஐயும் செய்துவிட்டு இவள் தன்னுடைய உடுப்புகளை எடுத்துக்கொண்டு குளிக்கும் அறைக்கு சென்று உடுப்பு துவைக்கின்றாள். கணவன் இப்பொழுது வேர்க்க ஒருவருக்கு மதிய நேர சமையலை செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் களைத்து போய்விட்டார். இருந்தாலும் பரீட்சையில் தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கலையை வெளிக்காட்டாமல் சமையலை முடித்த பின்னர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு பரிமாறிய பின்னர் தான் உணவை உண்கின்றார். இப்பொழுது மனைவி உணவு உண்ட களை மாறுவதற்காக உறங்குகின்ற அறையிலே சென்று கட்டிலே படித்து உறங்கிவிட்டார். கணவனால் உறங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சனிக்கிழமையிலே கணவன் உறங்குகின்ற நேரத்தில் மனைவி பிள்ளைகளின் உடுப்புகளை தோய்த்து காய போட்டு காய்ந்த உடுப்புகளை எடுத்து அயன் பண்ணி மடித்து வைப்பாள். எனவே கணவன் அதை செய்ய முயற்சி செய்கின்றான். பிள்ளைகளின் உடுப்பை துவைக்கின்றான், காயப்போட்ட உடுப்புகளை எடுத்து மடித்து வைக்கின்றான். இந்த வேலைகள் எல்லாம் முடியும் பொழுது ஒரு 5-5:30 ஆகின்றது. இப்பொழுது மனைவி நித்திரை விட்டு எழும்புகின்றாள். இப்பொழுது அவளுக்கு இவன் தேநீர் கொடுக்க வேண்டும். வளமையாக அதுதான் நடக்கின்ற வேலை. இவன் இப்பொழுது சொல்கின்றான், என்னால் முடியாது, நீ வேண்டுமானால் தேநீரை போட்டு நீயே குடித்து விடு என்று சொல்லிவிட்டு இவன் வந்து வரவேற்பறையில் அமர்ந்து விடுகின்றான். இப்பொழுது மனைவி சிரித்து கொண்டு அவனின் அருகிலே வந்து அமர்ந்திருந்து கூறுகின்றாள், ஒரு நாள் என்னுடைய வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுதே இத்தனை தூரம் களைப்படைந்து விட்டீர்கள். நான் செய்கின்ற வேலைகளில் ஏராளமான வேலைகளை இன்று நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். வீட்டின் முற்றத்தை நான் கூட்டுவது வழக்கம், வீட்டை துப்புரவாக்குவது வழக்கம், வீட்டிலே வளர்க்கின்ற கோழிகளுக்கு உணவு போடுவது வழக்கம், கிணற்றடியை சுத்தம் செய்வது வழக்கம். அந்த வேலைகள் அனைத்தையும் நீங்கள் தவற விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வேலைகளை மாத்திரமே செய்துவிட்டு இப்பொழுது களைப்படைந்து போட்டியிலிருந்து பரீட்சையிலிருந்து பின்வாங்கி விட்டீர்கள். இவ்வாறு தானே நான் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டிலே உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்றேன் என்று மனைவி சொன்ன பொழுது உண்மையிலேயே அந்த கணவன் தன்னுடைய மனைவியை புரிந்து கொண்டான். அன்று தொடக்கம் அவளை குறை சொல்லாமல் பழைய காலம் மாதிரியே திருமணம் முடித்த ஆரம்ப காலம் போலவே இருவரும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.